ஷாருக் கானோட டங்கி. இந்த படத்தோட கதை என்னன்னா, தாப்சி பொண்ணும் அவர் 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்தியாவில் ஒரு கிராமத்தில் வந்து பாவர்ட்டி லைனோட கீழே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படியாவது லண்டனுக்கு போகணும், அங்கே போனால் வந்து பவுன்ஸ் சம்பாதிக்கலாம், பெரிய ஆளாகலாம், வீடெல்லாம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவுல இருப்பாங்க. ஸோ அதுக்காக விசாலாம் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஏஜென்ட் போய் ஏமாற்றிடுவான். இப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து ஷாருக் கான் இந்த கிராமத்துக்கு வருவார். அவர் ஒரு சோல்ஜரு. தாப்சி பொண்ணோட பிரதர் ஒரு சோல்ஜர் தான். ஷாருக் கானை ஒரு இடத்துல காப்பாற்றிருப்பார். அதுக்கப்புறம் அவர் இறந்துருப்பார். ஸோ இவர் வந்து கொஞ்சம் தாப்சிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெஸ்லிங்லாம் கற்றுக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சரி எப்படியாவது விசா வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு IELTS கிளாஸ் எல்லாம் எல்லாருமே சேர்ந்து போவாங்க. இந்த கிளாஸ் முடியும் போது பார்த்தீங்கன்னா இவங்க குரூப்பில் வந்து ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான் விசா வாங்கிட்டு லண்டன் போயிடுவார். மற்ற எல்லாருமே ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு 90 டேஸ்க்குள்ளே யாரும் இங்கிலீஷ் கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஒருத்தர் வந்து ஒரு விசா கிடைக்கலன்னா தற்கொலை பண்ணிப்பார். ஸோ இப்போ ஷாருக் கான் எப்படியாவது நான் வந்து உங்கள் எல்லாரையும் அங்கே கூட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதம் எடுப்பார். அப்போ தான் டங்கிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. டங்கி என்னன்னா இல்லீகலாக வந்து இந்தியா அதாவது நாடு விட்டு நாடு போகிறது, விசாலாம் இல்லாமல் பார்டர் தாண்டி போகிற மாதிரி. ஸோ இவர் வந்து அந்த கூட்டு போகிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் பார்டர், ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனாக ஒரு நாடுகள்லாம் தாண்டி போகிற மாதிரி விஷயங்கள். ஸோ இது எப்படி போனாங்க, லண்டன் போய் ரீச் ஆனாங்களா இல்லையா, இதுதான் வந்து படத்தோட கதைக்களம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு செகண்ட் ஹாஃபோட ஹாஃப் வரைக்கும் ஒரு அளவுக்கு ஓகே. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கிளைமேக்ஸ் என்னன்னு ரொம்ப கிளியராக தெரியுது. அதுக்கப்புறம் ரொம்ப லேகாக ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே இருக்குது. இது படத்தில் ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. ஏன்னா ஓப்பனிங் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நடந்து ஒரு 25 இயர்ஸுக்கு ஆஃப்டர் என்ன நடக்குதுன்னா, தாப்சி பொண்ணும் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து லண்டனில் இருக்காங்க. அவங்களுக்கு திரும்ப இந்தியா போகணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக ஷாருக் கானை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஷாருக் கான் இந்தியாவில் இருக்காரு, 25 வருஷம் ஆச்சு பேசின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே நம்மளுக்கு வந்து கிளைமேக்ஸ் தெரிஞ்சிருது. ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. படம் அப்படி பண்ணாமல் வந்து அந்த டங்கி விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணி ஒவ்வொரு நாடு எப்படி கிராஸ் பண்ணாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு போனாங்கிறத காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதில் ஒரு பார்டர் கிராஸ் பண்ணுறதை ரொம்ப டீட்டெயிலாக காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பார்டர் கிராஸ் பண்ணுறதை வந்து டக்குன்னு இதை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து கிராஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு டயலாகில் போட்டுடுறாங்க. ஸோ ஒவ்வொரு இது திடீர்னு டெப்த்தாக காமிக்கிறாங்க, திடீர்னு ரொம்ப ஷாலோவாக காமிச்சிடுறாங்க. ஸோ இது மாற்றி காமிக்கும் போது அந்த டங்கிக்கான விஷயம் வந்து டெப்த்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் வரைக்கும் டங்கி பற்றி பேசுகிறாங்களே தவிர அதுக்கான அந்த ஃபுல் டெப்த்தை வந்து ஆடியன்ஸ்ட்டை காமிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ படம் ஆக்டிங் வைஸ்லாம் நல்லாயிருக்கு, ஒரு டெக்னிக்கல் எல்லாமே நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம். பட் என்னன்னா வந்து செகண்ட் ஹாஃபோட லேக் குறைச்சிருந்தாங்கன்னா படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். நீங்கள் ஒரு ஷாருக் கான் ஃபேன், இந்த மாதிரி தாப்சி ஃபேன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாக படம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கமெண்ட்ஸு லைக் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.